වහන්සේ කියන දවස් 20 ප්‍රමාණය දක්වා යාඥාවේ සිටියේ නෑ මම. எனக்கு சரி துக்கம். දුකයි. இப்போ நேற்று நான் வரும்பொழுது உங்க குடும்பத்தை முடிக்கிறாங்க, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, நான் இருக்கல. ඉතින් පෞල් යාඥාවේ මම සිටියේ නම ඊයේ පෙරේද එනකොට මට ඒක හිතට වේදනාව කෙනකොට මම හිටියේ ஒரு නෑ. நாளாவது குடும்ப ஜெபத்தை வீட்டுல மிஸ் பண்ணாதீங்க. පෞල් යාඥාව දවසකට අසුපසු කරන්න එපා. அது உங்களுடைய குடும்ப சமாதானத்தை கெடுத்து விடும். ඔබේ පෞල් තිබෙන සමාදානය ඒක අයිමි குடும்ப කරගන්න. ஆறுதலை கெடுத்து விடும். පෞල් තිබෙන සැනසීම நாலு பேர் ரெண்டு பேரை கீழே உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. වේදනාව වේවා අත්දැකීම් වේවා රැස්වී යාඥා කරන්න. குடும்பமா கூடி உங்க குடும்பத்துக்காய் ஜெபம் பண்ணி தேவ பக்தியை காத்துக் கொள்ளுங்க. පෞලක් ලෙස ඔබ රැස් වෙලා යාඥා කළ දේව භක්තිය ඔබ ආරක්ෂා කරගන්න. கோபம் வந்து நீங்க கத்துறீங்க, ஆண்டவரின் வாய்க்கு காவல் என்னை அடக்கும் என்று சொல்லி மன்றாடுங்க. ඒත්‍යාත් ඔබ කෑ ගන්න කල ස්වාමිනේ මගේ මුඛයට ඔබට වහන්සේ ආරක්ෂා තබන්න கர்த்தர் කියලා பெரிய ගන්න. காரியங்களை தேவன் செய்வார். ස්වාමීන් වහන්සේ මහත් දේවල් කරන්න වැද්ද. டிவோர்ஸுக்கு இடம் கொடுக்காதீங்க. දික්කසාදයට ඉඩ දෙන්න එපා. பிரிந்திருக்க விரும்பாதீங்க. වෙන් වී සිටින්න කැමති වෙන්න එපා. சத்துருவானவன் நம்ம ஏமாற்றி விடுவான். සතුරා අපව රවටලා දානවා. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். දේව දරුවන් ආශිර්වාදමත්ව ජීවිතේ පිණිස උන්වහන්සේ අපව ஒன்று කැඳවනවා. காரியத்தை தியானித்தோம். தேவனுடைய பார்வையில் திருமணம் மகா பரிசுத்தமானது. කරුණාතුල අපි මෙනෙහි කරා දෙවියන් වහන්සේ බැලීමේ විවාහය ඉතා ශුද්ධයි. திருமண வாழ்க்கையில நாங்கள் ஒருவரை ஒருவர் உதாசீனம் பண்ணக்கூடாது. විවාහ ජීවිත තුළ කෙනාට කෙනා අපි අපහාස කරන්න හොඳ නැහැ. கணவன் மனைவியோ, மனைவி கணவனையோ, கணவன் வீட்டாரையோ, மனைவி வீட்டாரையோ யாரையும் நாம உதாசீனம் பண்ணக்கூடாது. ස්වාමි පුරුෂයා භාර්යාව, භාර්යාව ස්වාමි පුරුෂයා මේ ඔහුගේ දෙමව්පියන්ද මොහුගේ දෙමව්පියන් කාවත් අපහාස කරන්න හොඳ නැහැ. அத்தோடு நாம் பிரிவுக்கு இடம் கொடுக்க கூடாது. ඒ වගේම බෙදින් වලට ඉඩ දෙන්න ඕනේ. மல்கியா 2:15-16 கர்த்தர் சொல்லுகிறார், நான் டிவோர்ஸ் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். මලාකී 2 කියන්නේ 16 අපි බැලුවා මම දික්කසාද අකමැති කරනවා කියලා උන්වහන්සේ. நம்மை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். අපි අපව ආරක්ෂා කරගන්න. ஆண்டவருக்குள் பரிசுத்தமான குடும்பத்தை காத்துக் கொள்ள. ස්වාමීන් වහන්සේලා සුද්ධවන්තව පවුල ආරක්ෂා කරගන්න. கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் செய்வார். ස්වාමීන් වහන්සේ මහත් දේවල් කරනවා. ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, යාඥා කරන இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். දවසේ සුදී போராட்டம் நிறைந்த நாட்களிலே, පොරවැදී ප්‍රීති විනා கஷ்டங்கள் நிறைந்த நாட்களிலே අපහසුතාවදී திருமணத்தை காத்துக்கொள்ள, පවුල් ජීවිත ආරක්ෂා කරගන්න. குடும்பத்தை காத்துக்கொள்ள පවුල් අයව ආරක්ෂා நீர் කරගන්න. எங்களுக்கு உதவி செய்வீராக. අපිට උපකාර உமது කළා. வேத வசனத்தின்படி ඔබේ වචනය நானும் என் வீட்டாரும், මාගේ පවුලයි. நாங்களும் எங்கள் குடும்பங்களும் මාවද මාගේ உமக்கு නිවසයි. சாட்சிய வாழ கிருபை கொடும். වහන්සේට සාක්ෂිමත් இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. යේසුස් වහන්සේ නාමය යාඥා කරනවා. ஆமென், ஆமென். ஆம் வசனம் කොන්ති අතේ 14. வாசிங்க. ஆ தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறார். ஆ அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறார். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே. குடும்பத்திலே தேவ பக்தியை நாம காத்துக்கொள்ள வேண்டும். පවුල් ජීවිත තුළ අපි දෙවියන් වහන්සේලා භක්තිවන්තකම ආරක්ෂා කරගන්න ඕනේ. செக் பண்ணுங்க. குடும்பத்திலே எங்களுடைய வாழ்க்கையில ஒரு தேவ பக்தியாய் நாம வாழணும். පවුල් තුළ අපි අපේ ජීවිත තුළ දෙවියන් වහන්සේ තුළ භක්තිවන්තව ජීවත් இப்ப වෙන්න. உங்கள்ட்ட கேக்குறேன், நீங்க நல்லா ஜெபம் பண்ணி குடும்பத்தை நடத்தும் பொழுது குடும்பத்துல எப்படி இருக்கும் சொல்லுங்க. ඔබ අසනවා නම් சொல்லுங்க. ඔබට යාඥා කළ දෙවියන් වහන්සේ තුළ භක්තිවන්ත அப்படி ජීවිත இருக்கும். කොහොම ඇතිද පවුල තුළ சந்தோஷம் இருக்கும், සතුට තිබෙනවා. சமாதானம் இருக்கும். සමාදාන තිබෙනවා. வேற එන விட்டு கொடுக்கிற இருக்கும். අතල්ලා දීමක எது තිබෙනවා. வந்தாலும் சண்டை போடக்கூடாது எண்ணம் இருக்கும். මොන දෙයක් சரி ආවද சரி නඩු சரி කරන්න விடுங்க, එපා කියලා விடுங்க, விடுங்க. சரி விடுங்க விடுங்க. හරි කමන්නේ කියලා. எங்கட வீட்டு ஏதாவது உடைச்சுட்டா நான் உடைச்ச பிறகு கத்துறது இல்ல. ගෙදර මොකක් හරි කැඩුවා නම් කඩපු ගම කෑ ගන්න නැහැ. ஏன்? හේතුව உடைக்க முதல் கத்தணும். කනන්න කලින් அது කෑ ගන්න. கத்தவும் தேவையில்ல, பிள்ளைகளுக்கு அறிவு வரணும். කෑ ගන්න ඕනේ නැහැ දරුවන්ට දැනගෙන වෙන්න ඕනේ. பிரான்ஸ்ல இருந்து நல்ல குளோன் போத்தல் ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாங்க ஆர்வங்களோட பிள்ளைக்கு. ෆ්‍රාන්ස් එකෙන් කෙනෙක් පෙන් පොතල කියලා දුන්නා පාස්වර්ඩ්. அவள் ஒரு நாள் போட்டு உடைச்சால் பாருங்க. ඉතින් දියණිය අතහැරලා කියලා වැරදිලා කැඩුනා. அந்த நேரம் பார்த்து நம்முடைய பாரியார் பாத்ரூம் ඒ වෙලාවේ ඔහුගේ භාර්යාව බාත්රූම් එකේ. வந்திருந்தா கொஞ்சம் பட்டாசு வெடிச்சிருக்கு. ආවනම් රත්නයා මෙලි වෙලා. நாங்க சரி உடைச்சாச்சு, நீ காய்ச்சி வேலை. ඉතින් කඩලා ඉවරයි දැන් කතා කරලා වැඩක් නැහැ. கவனமா இருங்க, දේශම. அவதானமா வேலை செய்யும். අවධානයෙන් වැඩ කරන්න. குடும்பத்துல தேவ பக்தி இருந்தால் පවුල් තුළ දෙවියන් වහන්සේ භක්තිවන්ත பெரிய ஒரு වෙන්න. சந்தோஷம் இருக்கும். ஆமென். මාතු සතුට ரெண்டு තිබෙනවා. பேரா தான் அம்மா அப்பா எல்லாம் என்ன செய்யுங்க, கூடி ஜெபம் பண்ணுங்க, ஒரு பாட்டை பாடி நல்லா செபி. ඔබ දෙදෙනා වේවා දෙමෝපියන් නැත්නම් ගෙදර பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளுக்கு நல்லா செபி. ඔබේ කියන්නේ බෑන ලේඩි වලට ඔබ යාඥා කරන්න கர்த்தர் බලන්න. பெரிய காரியத்தை தேவன் செய்வார். සම්මාන මාදිවල් කරනවා. குடும்பம் என்றா சாட்சி இருக்கணும். පවුල කියන්නේ සාක්ෂිමත්ව තිබෙන්න. குடும்பம் என்றா தேவ பக்தி இருக்கணும். පවුල කියන්නේ දේව ஆமென் சொல்லுங்க.
குடும்பம் என்றா தேவ சமாதானம் இருக்கணும். පවුල කියන්නේ සමාදානති වෙන්න ඕනේ. ஒரே ஆர்கியூமெண்ட் இருக்க கூடாது. කියන්නේ තර්කම් ගන්න ඕනේ නෑ. ஒரே ஒரு ஆளை பிடிச்சு சாப்பிடுறது போல பேசக்கூடாது. එලාගෙන කනවා වගේ විවාද කරගන්න ඕනේ. பிள்ளைகள் பெற்றோர் ஒரே பேசக்கூடாது. මේ වගේ දෙමාපිය දරුවෝ මේ වගේ பெற்றோர்கள் பிள்ளைகள் ஒரே கர 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 குறுகுறுன்னு திட்டக்கூடாது.